முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படுவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதன் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கு? மணிமாறன், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த மாதம் 22ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல் மற்றும் நீர் சத்து காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகமும் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி லண்டனிலிருந்து வந்திருந்த மருத்துவர் ரிச்சர்ட் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சைகளும் அதே போன்று மருத்துவ குழுவோடும் அவர் ஆலோசித்தார். அதற்கு பின்பும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் அவருடைய ஆலோசனை பேரில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பில் தொடர்ந்து முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சையில் முன்னேற்றம் இருக்கிறது, அவருடைய உடல்நிலை தேறி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ குழுவினுடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருந்து வருகிறார். அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதே போன்று அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தங்கியிருந்து மேலும் சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மணிமாறன். ராஜ்குமார், மற்ற உள் நோயாளிகளுக்கும் வெளி நோயாளிகளுக்கும் அவரது உறவினர்களுக்கும் மருத்துவமனைக்குள்ள செல்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்தே அப்போலோ மருத்துவமனை முன்பாக போலீசார் தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியில் நாம் தற்பொழுது பார்க்கலாம். இந்த இடத்தில் மருத்துவமனைக்கு முன்பாக பிரதானமாக கிரீம் சாலையிலிருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு உள்ளே வருவதற்கு 2 நுழைவாயில் இருக்கிறது. இந்த 2 இடத்திலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது சில வாரங்களுக்கு முன்பாகவே மருத்துவமனைக்கு உள்ளே வரக்கூடிய நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்கனவே மருத்துவமனை நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய 2 நுழைவாயிலில் ஒரு நுழைவாயிலில் அப்போலோ மருத்துவமனைக்குள்ளே செல்லக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை அனுமதிக்கக்கூடிய இடமும், இன்னொரு நுழைவாயிலில் பொதுமக்கள் உள்ளே செல்லக்கூடிய நோயாளிகளை அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய பொதுமக்கள் உள்ளே செல்வதற்காக வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகமும் உறவினர்களை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு உள்ளே பாஸ் கொடுத்து அவர்களை சோதனை செய்து அதற்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று மருத்துவமனை நிர்வாகம் பேட்டரி கார் சர்வீஸ் மூலமாகவும் பொதுமக்களை இங்கிருந்து கிரீம் சாலை கொண்டு செல்வதற்கான வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து வாகனங்களும் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கு ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு வருகிறது. அதுக்கு இடையூறு இல்லாமலும் தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு அதிமுகவினுடைய பல்வேறு தொண்டர்களும் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தனியாக இருப்பதற்காக ஒரு தனி இடம் ஒன்று அப்போலோ மருத்துவமனை அருகே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அந்த இடத்தில் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளியேயும் மருத்துவமனை சுற்றியும் 24 மணி நேரமும் போலீசார் கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க.